திட்டினாங்க. நான் சொன்ன அந்த 3 மந்திரம் அதுல என்ன இருக்கு? ஏன், எதற்கு, எப்படி திட்டாங்களா? நம்மளை எதுக்கு திட்டினாங்க அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி பார்த்தா உனக்குள்ளே ஒரு பதில் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்குமா இல்லையா? நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, அதனாலதான் உனக்கு வந்து உன்னை வந்து சார் அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. சும்மா சும்மா அடிக்க மாட்டாங்களா? சும்மா அடிப்பாங்களா? யாராவது சும்மா அடிப்பாங்களா? இல்ல. அப்போ நீ ஏதோ பண்ணியிருக்கிற, அது என்னன்னு உனக்குள்ள நீ தேடு. அதுதான் அந்த மந்திரம், 3 மந்திரம். ஏன் நம்மளை சார் அடிச்சாங்க அப்படின்னா உனக்குள்ள ஒரு பதில் கிடைக்கும். நீ இது பண்ணன, இதனால சார் ஒண்ணு அடிச்சாங்க, அப்ப அது தப்புங்கிறது உனக்கு தெரியும். அதாவது விலங்குக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தப்ப உணர்றதான் மனுஷன், விலங்குக்கு அதை உணர தெரியாது. அப்படித்தானே? இந்த 6வது அறிவு அதுதான். 6வது அறிவுங்கிறது பக்தி பகுத்தறிவு சொல்றாங்கல்ல, அதுதான் 6வது அறிவு. அது பக்திங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பகுத்தறிவுங்கிறது என்னன்னா எது நல்லது எது கெட்டது அதை வந்து நம்ம உணர்றதுதான் பகுத்தறிவு. சரியா? அப்ப வந்து உனக்குள்ள அந்த கேள்வி நீ கேட்கும்போது உனக்கு என்ன தோணும்? நீ என்ன பண்ணன அப்படின்னு உன் மனசு உனக்கு கேட்கும்போது நீ என்ன தப்பு பண்ணியோ அதனால அதை அடிச்சுக்காங்க உனக்கு தெரியும். நீ அதை சரி பண்ணிக்கலாம். அதான் மனித இயல்பு தானே, தப்ப சரி பண்றதுதான் மனுஷன். அப்போ நீ அந்த உனக்குள்ளே அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ வந்து அதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். எவன் ஒருவன் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறானோ அவன் தான் வெற்றியாளரா வர முடியும். இது உனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த 3 மந்திரமும் உன் தப்ப திருத்திக்கிறதுக்கு உன்னைய சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்பெல்லாம் யாருமே இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ்னா பேசுறதுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. யாருமே வர மாட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல வருதானே சார், யாருமே வந்து எந்த ஒரு விழிப்புணர்வுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. சும்மா புக் எடுத்து படிப்போம். இனிய உலகம் என்னது குரல் கணிப்ப காய்கிறது அப்படின்னு படிச்சு 2 மாதம் வாங்கிட்டு போயிடும், அவ்வளவுதான். இப்போ அப்படி இல்லை. அதை படிக்க மட்டும் கூடாது, அதுல இருக்கிறத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கணும். நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இருக்குதா? யார் சொல்லியிருக்கா? சாரா? நான் சொன்னா? யார் சொன்னா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து நன்றி மறப்பது நன்றல்லு அப்படி எழுதி ஒரு 2 மார்க் வாங்கிட்டு அதில் தூர போட்டு போயிடுறோம். அப்படிதானே? என்ன பண்ணணும்னா அந்த வாழ்க்கையில நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். அந்த வாழ்க்கையை செயல்படுது. என்ன அர்த்தம் அதுக்கு? நன்றி மறப்பது நன்று. நன்றியை வந்து மறக்க கூடாது. ஒருவர் செய்த நன்றியை மறக்க